ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக்கான ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அப்படி இந்த வீக் எஸ்பெஷலி நம்மளுடைய பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மேரி கிறிஸ்மஸ். ஸ்ரீராம் ராகவுடைய டைரக்ஷனில் கெட்ரினா கைஃப் மற்றும் விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் படத்தினுடைய டைரக்டர் ஸ்ரீராம் ராகவ், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மது நீலகண்டன், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் பிரீத்தம், படத்தினுடைய எடிட்டர் பூஜா லதா ஸ்ருதி அண்ட் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல விஜய் சேதுபதி மற்றும் கெட்ரினா கைஃப் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, இப்போ மும்பையை வந்து பார்த்தீங்கன்னா மும்பைன்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கெல்லாம் முன்னாடி பாம்பேன்னு தான் சொல்லிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து பாம்பே அப்படின்னு பேர் மாற்றம், அதாவது மும்பைன்னு மாற்றத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதைக்களத்தை தான் இந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் ஒரு ஊரை விட்டு வரக்கூடிய ஒரு நபர் இன்னொருத்தவங்களுக்கு எதிர்ச்சியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது. அண்ட் அங்கே வந்து எதிர்ச்சியாக வேற ஒரு சம்பவம் நடந்துருது. அதில் அவர் மாட்டிக்கிட்டாரா இல்லை அவர் எப்படி தப்பிச்சாரு அப்படின்றத ரொம்ப த்ரில்லரோட சேர்ந்து கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் இந்த மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு பாம்பே அப்படின்னு பேர் இருக்கும்போது அவர் வந்து அங்கே போகிறாரு. அங்கே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரையுமே தெரியாது, அவங்க அம்மா மட்டும்தான். ஆனால் அம்மாவும் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறது, எந்த பக்கம் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் எதிர்ச்சியாக அவர் வந்து ஒருத்தவங்களை சந்திக்கிறாரு. அவங்க வந்து கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் பொருளை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறாங்க கெட்ரினா கைஃப் அவர்கள். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால அவங்க வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு போகிறாரு. அப்படியே அவங்களுக்குள்ள நட்பு ஏற்படுது. அந்த நட்பு வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதிர்ச்சியாக அவங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துருது. ஸோ அதுக்கு வந்து யார் முதல்ல காரணம், எப்படி அப்படின்றத சொல்லக்கூடிய படமாக தான் மீதி கதை வந்து அமைஞ்சிருக்குது இந்த மேரி கிறிஸ்மஸ் படத்தில். ஸோ முழுக்க முழுக்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கலந்த ஒரு படமாக தான் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த படத்தினுடைய கதைக்களத்தை வந்து நாங்கள் இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்கிறோன்ட்டு டைரக்டரே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே ஸ்லைட் வந்து போட்டிருப்பாரு. அது ரொம்ப பரிச்சயமான, நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்த படமாக இருந்தாலும் இந்த படத்தில் இவங்க காட்டியிருக்கக்கூடிய இந்த ஜேர்னர் அண்ட் இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடிய கதைக்களம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அஃப்கோர்ஸ் எஸ், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்க இன்ஸ்பயர்ட்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அண்ட் இதில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அவருக்குன்னு இருக்கக்கூடிய தனி பாணியில் அவருடைய நடிப்பு பாணி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப இயல்பாக இருக்கும். ஸோ அதில் அவருடைய நடிப்பில் இந்த கதைக்களம் இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதே போல் கெட்ரினா கைஃப் அழகுக்கு அழகும், அதே சமயத்தில் நடிப்புக்கு நடிப்பும் ரெண்டுமே சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரம் ஒவ்வொரு இடத்துலையும் பேசக்கூடிய இடத்துல அவ்வளவு தத்ரூபமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடியவங்க எதிர்ச்சியாக மீட் பண்ணி ஒருத்தவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே கொண்டு போய் முடியுது, அண்ட் அது மாதிரி ஏதாவது எதிர்ச்சியாக பண்ணும்போது நம்ம என்ன சுற்றி நடக்கும், அந்த சமயத்தில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் படத்தில் ரொம்ப அழகான கதைக்களத்தை வந்து கொடுத்துருக்காரு படத்தினுடைய டைரக்டர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஹிந்தி 2 வெர்ஷன்லையும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தமிழுக்கான தனி டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கிரிப்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு டயலாக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு மறுபடியும் ரீரைட் பண்ணி சாங் ஒர்க்லேருந்து அண்ட் ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஹிந்திக்கு கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. ஸோ சைமல்டேனியஸாக ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வேலை வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரான்னு சொல்லலாம். மெயினாக இருக்கக்கூடிய லீட் கேரக்டர்ஸை தவிர்த்து மீதி வரக்கூடிய சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு தமிழில் நம்ம பார்க்கறதுக்கு இது மாதிரி ரொம்ப பரிச்சயமான முகங்களும், அதே போல் ஹிந்தி வெர்ஷனுக்கு ஹிந்தியில் பரிச்சயமான முகங்களை வச்சு எடுத்திருக்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய ராதிகா அவர்கள் அவங்களுடைய நடிப்பில் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி ரொம்பவே ட்விஸ்டோட அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் இந்த மேரி கிறிஸ்மஸ் படத்தை இந்த வீக்கெண்ட் தியேட்டரில் போய் பார்த்து உங்களுடைய ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள்.